ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா வார் சிமெட்ரி அங்கே தான் கைஸ் நம்ம வந்திருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம்னு கூட சொல்லலாம். போரில் ஈடுபட்டு இறந்தவங்களுடைய கல்லறைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ எனக்கு ஃப்ரண்ட்டில் தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி இல்லை, சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி இருக்குது. ஸோ இதுக்குள்ளே எப்படி போகிறது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் காட்டுறேன். ஸோ வாங்க போகலாம். இந்த ஒரு சிமெட்ரிக் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாசல் மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே வந்து போனீங்கன்னா ஒரு ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு சைடில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பைக் பார்க்கிங் விட்டுட்டு போகணும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மெட்ரோ ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருக்குல்ல. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைடு வந்து அங்கே பைக் விட்டுட்டு போகிறோம். ஸோ உள்ள செக்யூரிட்டி என்ன வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் தான் சொல்லணும் கைஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பைக் அலோடு இல்லை, நீங்கள் இங்கே விட்டுக்கங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அங்கே அவர் உக்காந்துட்டார் வழியிலேயே. ஸோ நம்ம இப்போது இந்த சைடு வழியாக உள்ளே போவோம். ஸோ நம்ம உள்ளே வந்துட்டோம் கைஸ். அப்படியே பாருங்களேன், கார்னர்லேருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, அந்த செக்யூரிட்டி என்ன தான் நமக்கு ஹெல்ப் பண்ணது உள்ளே எப்படி வரதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு கைடு புக்கு எதுவுமே இல்லையா கைஸ். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பார்த்து தான் இந்த ஒரு கல்லறையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுமா. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வார் சிமெட்ரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்கு இருக்கும், கைடு புக்கு மாதிரி. நம்பர் போட்டு இந்த நம்பர் கல்லறையில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைடு புக்கு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இல்லை, நம்ம டேரெக்டாக நேரடியாக தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம நேரடியாக போய் பார்க்கலாம். முன்னாடி இந்த ஒரு கல்லறையை பற்றின இன்ட்ரோ உங்களுக்கு தெரியணும் இல்லை கைஸ். ஸோ அந்த இன்ட்ரோவையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நம்ம இந்த ஒரு சிமெட்ரியை பற்றின ஒரு ஹிஸ்ட்ரியே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம், இந்த சிமெட்ரியை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனும் சொல்லலாம். ஸோ இந்த ஒரு சிமெட்ரியை அமைச்சது வந்து பார்த்திங்கன்னா யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா காமன்வெல்த் வார் கிரேவ் கமிஷன். அந்த ஒரு இயக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் அப்போது இறந்து போனவங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கணும். ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு கௌரவப்படுத்தணும் அப்படின்ற ஒரு வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வார் சிமெட்ரி வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா காமன்வெல்த் அவங்களுடைய இயக்கத்துக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு ரெண்டுமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வார் கிரேவிடை வந்து பார்த்திங்கன்னா பராமரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 1953, 52 அந்த ஒரு காலகட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வார் கிரேவியார்டை உருவாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு வார் கிரேவியார்டில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லணும்னா வந்து பார்த்திங்கன்னா 1000க்கும் மேலே இருக்காங்க கைஸ். இருக்கிற கல்லறையில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா நாட்டை சேர்ந்தவங்க மட்டும் இல்லை கைஸ். ஸோ கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கிற நிறைய பேருடைய கல்லறையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ ஆமாம், நிறைய பேர் நான் பார்க்குறேன், இங்கேயே பார்க்க முடியுதுனால வேறு நாட்டை சேர்ந்தவங்களுடைய கல்லறையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ அவங்களும் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் அப்போ ஒரு வேளை இங்கே இருந்திருக்கலாம், இங்கே இருந்து அந்த வேர்ல்டு வார் அப்போ சண்டை போட்டுருக்கலாம். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மரியாதை செலுத்து விதமாக இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கல்லறையை அமைச்சிருக்கலாம். ஸோ குறிப்பாக இந்த ஒரு கல்லறையில் யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த வாரில் சண்டை போட்டு இறந்தவங்க, அதாவது வந்து பார்த்திங்கன்னா போர் வீரர்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போடும்போது இறந்தவங்களும் சரி, அந்த வாரப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அடிபட்டு இருக்கும், அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியில் இறந்தவங்களும் சரி, ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பலனின்றி இறந்தவங்களுடைய உடலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க, கல்லறையாக உருவாக்கி வச்சுருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு அப்படியே ஒரு கிளான்ஸ் காட்டுறேன் பாருங்களேன், இந்த ஒரு கல்லறையை சுற்றி எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. என்னுடைய பேக்ரவுண்டு நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு வேறு லெவல் லொக்கேஷன் தான் சொல்லணும். சைடெல்லாம் ரோடு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது அந்த ஒரு வண்டி சத்தம். பத்தாததுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மெட்ரோ ஒர்க்கும் போயிட்டு இருக்குது, அதனால வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வழி இல்லை. ஸோ எந்த சைடு நான் உள்ளே வந்து அதையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம இந்த ஒரு வார் கிரேவியர்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1000க்கு மேலே இங்கே கல்லறை இருக்குது. 1000 பேருடைய கல்லறையும் மொத்தமாக நம்மளால் காட்ட முடியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்தெந்த நாட்டை சேர்ந்தவங்க எந்தெந்த வயசில் இறந்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக இருக்கும், நிறைய பேருக்கு தெரியாது சென்னையில் இந்த மாதிரியான ஒரு இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தெரிஞ்சுக்கங்க வாங்க கைஸ், இப்போ நம்ம போகலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க கைஸ். அழகாக வந்து பார்த்திங்கன்னா பராமரிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ ஒரே ஒரு அழுக்கு கூட இல்லை அந்த கல்லறையில் பாருங்கள். 22 வயசுலலாம் வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டு இருக்காங்க. 2 ஜூன் 1947 அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 24, இதுக்கும் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 21 வயசு கைஸ். ஆர்ஜி சவுந்தரஸ், ஒருவேளை தமிழ்காரராக இருப்பாரோ என்னன்னு சொல்லிட்டு தெரியல கைஸ். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வசனம் மாதிரியும் போட்டிருக்கு அந்த ஒரு கல்லறையில். ஒரு கல்லறைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா மாறுது, வசனமாக என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஆமாம், அந்த ஒரு கவிதை மாதிரி என்னமோ எழுதியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்லறைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாறுது, வேறு எழுதியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த சிம்பிளும் வந்து பார்த்திங்கன்னா மாறுது கைஸ். ஈஜிப்ட் அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா குறிச்சிருக்காங்க இந்த ஒரு கல்லறையிலேயே. ஆமாங்க கைஸ், அப்படி இந்தியர்களாக இருந்தாலும் இதிலே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டிருப்பாங்க
மேலே ஏதோ இந்த மாதிரியான சிம்பிளே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டிருப்பாங்க. ரொம்ப காலியாக இருக்குது கைஸ், யாருமே இல்லை. கரெக்டாக டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 10:30 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ ஈவினிங் 5:30 6க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு டைமிங்கே வேணும்னா நீங்கள் இன்டர்நெட்லேயே இருக்குது எந்தெந்த டைமிங்கில் ஓப்பன் பண்ணுவாங்க, எந்தெந்த டைமிங்கில் க்ளோஸ் பண்ணுவாங்க, எப்போப்பெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வீக்கெண்டு வந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா சூப்பராக இல்லை கைஸ், அந்த ஒரு இதுவே பார்த்தீங்களா பயங்கரமாக செதுக்கியிருக்காங்க. நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் தாங்க சொல்லணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்லும் வந்து பார்த்திங்கன்னா வேறுபடுது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொரிசலாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நைஸாக இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு தெரியல. மேபி அவங்க வாங்கின இடம் அந்த மாதிரி இருக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் அப்போ இறந்து போனவங்களுடைய கலர்ன்னு நினைக்கும் போது தான் கைஸ் ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை. இதனுடைய ஹிஸ்ட்ரி நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன். ஸோ காமன்வெல்த் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டு கூட சேர்ந்து இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக பராமரிச்சுட்டு இருக்காங்க. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலுன்னு தான் சொல்லணும். இங்கே வரவங்க அழகாக நிம்மதியாக வந்து பார்த்திங்கன்னா பீஸ்ஃபுல்லாக அங்கே அவங்கள பார்த்துட்டு ஒரு வார் சிமெட்ரியில் இவங்களுக்கு சொந்தமானவங்க யாராச்சும் வந்து பார்த்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அழகாக கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டும் போகலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலுன்னு தாங்க சொல்லணும். ஸோ இந்த மாதிரியான வாக்கிங் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா என்னமோ ஒரு வெளிநாட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. உங்களுக்கு தெரியுதுங்களா? அப்படியே பாருங்களேன். ஸோ அந்த கொடியெல்லாம் பயங்கரமாக அப்படியே வளர்ந்துருக்குன்னு தான் சொல்லணும். இந்த ஒரு வாலில் தெரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம எதுவும் டச் பண்ண வேணாம் அப்பா. ஆனால் இதுக்குள்ளே பாருங்கள், அந்த குருவி கூடும் வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்கு. வேறு லெவலாக இருக்குன்னு தாங்க சொல்லணும். இந்த சைடு ஒன்று இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடும் ஒன்று இருக்குது. ஸோ சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா சிலுவை மாதிரியான ஒரு அமைப்பும் இருக்குது. நான் உங்களுக்கு அதை கிட்ட போய் காட்டுற பாருங்களேன். இந்த ஒரு சிலுவை சென்ட்ரலில் இருக்குது. ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த கல்லறைகள் இருக்குது. அந்த சைடு கல்லறைகள் இருக்குது, இந்த சைடு கல்லறைகள் இருக்குது, சுற்றி கல்லறைகள். இது பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சிலுவை செட்டப்பில் ஒன்று வச்சுருக்காங்க. ஆமாம், பயங்கரமாக ஒரு பராமரிப்பு கைஸ். ஸோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பராமரிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த சைடும் இருக்குது பாருங்கள். அழகாக சைடெல்லாம் கட் பண்ணி மேலே மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வளர்ந்துருக்குன்னு தான் சொல்லணும். அந்த ஒரு செடி பா, அதுக்குள்ளே இருந்து பார்த்திங்களா அந்த ஒரு பழம்லாம் கூட இருக்குது பாருங்கள். இருங்களா, நான் ஜூம் பண்ணுறேன். தெரியுதுங்களா? பூச்செடி மட்டும் இல்லை, அது என்னமோ ஒரு பழம் கூட வருது பழகுது அதில். யாராக இருந்தாலும் அதை யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அவ்வளோ மேலே இருக்குது, அதை பறிக்கவும் போகிறதில்ல. ஆனால் பயங்கரமாக பராமரிச்சிருக்காங்க கைஸ். ஸோ இந்த மாதிரியான வார் சிமெட்ரியெல்லாம் நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். அப்படியே நீங்கள் சுற்றி பார்க்கலாம் யார் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம் தானே. இந்த மாதிரி வந்து அழகாக ரிலாக்ஸ் பண்ணலாம், நீங்கள் படிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், நீங்கள் ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணலாம். பெரும்பாலான இந்த மாதிரியான கிரேவியார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரியான ஒரு வரலாற்று கதையை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோ ஷூட் என்ன வேணால் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரியான ஒரு தலைவர்களோட கல்லறையோ இல்லை வேறு எதனா ஒரு கல்லறையோ பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற கல்லறையை கூட நீங்கள் எடுத்துக்கங்களேன். மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இடத்த ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கான ஒரு இடமா தான் பார்க்குறாங்க. ஆமாம், ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா அங்கே மெயின்டெனன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ லொக்கேஷன் அழகாக இருக்கும், சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, செடிங்கெல்லாம் நிறைய இருக்கும், பில்டிங்ஸும் பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அதை அவங்க ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற ஒரு இடமா தான் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு இன்னும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் யார் யாரெல்லாம் இங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் அங்கே ரெஸ்ட் எடுத்தாச்சு. அப்படியே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அந்த ஒரு கிரேவியார்டை. இதுக்கு இடையிலலாம் நடக்கலாமா கைஸ்? ஸோ ஆனால் நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா செருப்பு போட்டுக்கிட்டே நீங்கள் நடக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பராக காற்றடிக்குது கைஸ். ஸோ சென்னையில் வேறு மழை பெய்யுது, மழை கிளைமேட்டுன்றதுனால இந்த செடிங்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வளர்ந்துருக்குன்னு தான் சொல்லணும். இந்த ஒரு மரம் வந்து பார்த்திங்களா
கரெக்டாக கடைசியாக இருக்குது. ஆனால் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எழுதியிருக்காங்க. பத்தாததுக்கு இங்கே பாருங்கள் என்னமோ இருக்குது, இந்தியா மெட்ராஸ் 012. ஓகே, 12ஆவதாக நட்டிருப்பாங்க போல அந்த மரத்தை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 12ன்னு நம்பர் குறிச்சிருக்காங்க. இங்கே பாருங்களேன், ஒரு கழுகு சிம்பிள் போட்ட ஒரு கிரேவியார்டு. எந்த நாட்டை சேர்ந்தவங்க? ஆஸ்ட்ராவா, அடூரா, ஏடி என்னென்னமோ போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு சரியாக தெரியல எந்த நாடுன்னு சொல்லிட்டு. ஓ, ராயல் ஏர்ஃபோர்ஸ் பாருங்க, ஏர்ஃபோர்ஸை சேர்ந்தவங்களா? ஏர்க்ராஃப்ட் மேன் 1943 இறந்துருக்காங்க. ஓகே, இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வசனம் போடலை. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அந்த ஒரு ஸ்டார்டிங்கில் இருந்த கலரையில் வந்து பார்த்திங்கன்னா வசனம் போட்டிருந்தாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா வசனம் போடலை. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நம்பராக இருக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ். மேபி இருக்கலாம். இவரும் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ஃபோர்ஸில் இருந்தவங்க தான், ராயல் ஏர்ஃபோர்ஸ் பைலட்டு. ஓ, இவங்க எல்லாருமே அவங்க 2 பேருக்கு போடலை. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பைலட்டாங்க கைஸ். இவரும் பைலட், இவரும் பைலட். ஸோ இவரும் பைலட். ஆனால் பக்கத்தில் இருக்கிறவுடைய கலரே வந்து பார்த்திங்களா ஒரு ஷைனிங்காக இருக்குது பாருங்களேன். யார் இவர்? நாவல், ராயல் நியூசிலாந்து நாவல். நியூசிலாந்து தான் நினைக்கிறேன், NZ மேபி சரியாக தெரியல. ஆமாங்க, நியூசிலாண்டு தான். ஓகே, வேறு லெவலாக இருக்குன்னு தாங்க சொல்லணும் அந்த ஒரு டிசைனு. இது பக்கத்தில் இருக்கிறது ஏர் மெக்கானிக் 2nd கிளாஸ். ஓ பாருங்கள், அந்த ஒரு ஏர் மெக்கானிக் அவங்களுடைய கலரும் இங்கே தான் இருக்குது. ஸோ கரெக்டாக நானும் அங்கே தான் நின்றுட்டு இருக்கேன். ஓகே, இவங்க மோட்டார் லான்ச், HM மோட்டார் லான்ச் காய்ஸ். இவங்க வந்து பார்த்திங்கன்னா வாரில் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, நம்ம அந்த ஓவரால் எல்லா டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க. அந்த வாரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படைகள் இருக்குல்ல கைஸ், அந்த படைகளை சேர்ந்தவங்க தான் இவங்க எல்லோரும். சைடில் வந்து பார்த்திங்களா, நீங்கள் கரெக்டாக கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ 9F அப்படின்னு போட்டிருக்குங்களா. இந்த சைடு 9E 9D இந்த மாதிரி போட்டதுனால ஈஸியாக நம்மளால் ஃபைன் பண்ண முடியும். ஸோ கரெக்டாக 9Dயில் 1 2 3 4 5ஆவது இடத்துல டேவிட்ன்றவங்க இருக்காங்க. நைஜீரியாவை சேர்ந்தவங்க போல கைஸ். வா, ஒரு பேன்வேல்டு கலர் இருந்தாங்க சொல்லணும். ஸோ எல்லா நாட்டுடைய மனிதர்கள் அவங்களுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குதுன்னு தான் சொல்லணும். அவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் அப்போது இறந்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவங்களுடைய கலரை நம்ம சென்னையில் இருக்குது. இதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருமைக்குரிய விஷயம் தான் சொல்லணும். ஸோ நம்ம நல்ல பேக் சைடுக்கு வந்துவிட்டோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அந்த ஒரு கார்டனிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடக்கிற வழி மாதிரி இருக்குது கைஸ். நம்ம மெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடம் தான் சொல்லணும். இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், தி சோல்ஜர்ஸ் ஹூஸ் நேம் ஹேர் ஹானர்டு ஹேர் சர்வ்டு அண்ட் டைடு டியூரிங் த 1914 1918 வார் அண்ட் ஹேர் பரீடு எல்ஸ்வேர் இன் இந்தியா. ஓகே, இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய எழுதியிருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு கிளியராக தெரியல. ஆம்புலன்ஸ் ஒன்று போகுது போல். இப்போ இங்கேருந்து பாருங்களேன், வேறு எல்லாம் இருக்குன்னு பாருங்களேன். அந்த ஒரு வியூவே, இந்த ஒரு கலரோட வியூவே ரொம்ப பெருசாக இருக்குது. இதே வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் எழுதியிருக்காங்க. இந்தியா என்னது இது? ஆமாம், ஹிந்தி தான். ஸோ நம்ம இங்கிலீஷில் இருக்கே படிச்சிட்டோம். ஹிந்தி என்னன்னு சொல்லிட்டு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சைடு வந்துட்டு பாருங்க, அந்த ஒரு இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சிமெட்ரியை பராமரிக்கக்கூடிய இடம் தான் சொல்லணும். ஸோ அதுக்குள்ளே நம்மளால் போக முடியாது. நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா வார் சிமெட்ரி இப்படி தாங்க இருக்குது. ஸோ அந்த சைடு தான் என்ட்ரன்ஸ். ஃப்ரண்ட்டில் பைக் பார்க்கிங்லாம் எங்கேன்னு சொல்லிட்டு தெரியல. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த செக்யூரிட்டி அண்ணன் அந்த சைடு நம்மளை பைக் விட்டுட்டு வர சொன்னார் உள்ள. இங்கேருந்து பாருங்களேன், இந்த ஒரு சிமெட்ரியை அப்படியே சைடாக வச்சுருக்காங்க. வந்து பாருங்களேன், பின்னாடி இருந்து பார்த்தாலும் நமக்கு சூப்பராக தெரியுது. ஸோ சென்டரில் நம்ம நடந்து போனாலும் வேறு வேலை இருக்குதுன்னு தான் சொல்லணும். அந்த ஒரு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா என்னமோ ஒரு வட்டமாக வச்சுருக்காங்க. அரைவட்ட ஷேப்பில் ஒன்று இல்லை, முழு வட்டம் தான். அந்த மாதிரியான ஒரு ஆர்ச் மாதிரி என்னமோ ஒரு பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, அந்த சைடு அசம்பிளி பாயிண்ட்டுன்னு இருக்குது. மோஸ்ட்லி அங்கே நின்றுட்டு தான் இவங்களுக்கு எல்லாம் மரியாதை செலுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அங்கே நின்றுட்டு இது ஒரு ஃபுல் வியூ பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியது தாங்க. வந்தாச்சு, ஒரு அரை மணி நேரம் நம்ம இங்கே சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் டைமு. நீங்களும் வாங்க, இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது சென்னையில். இந்த ஒரு இடத்தோடைய லொக்கேஷனும் நான் உங்களுக்கு தரேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணலாம். ஆமாம், இந்த மாதிரியான ஒரு ஆர்ச் இருக்குல்ல இங்கே, ஃபோட்டோ ஷூட்டுக்கு யூஸ் ஆகும். பார்த்ததுக்கு நீங்கள் இந்த ஒரு இடத்த பற்றின ஹிஸ்ட்ரியை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஸோ கைஸ், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வார் சிமெட்ரி, ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் அப்போது இறந்து போன அவங்களுடைய நினைவு கூறும் வகையில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார் சிமெட்ரி இருக்குது சென்னையில். ஸோ இதை நான் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிச்சிட்டு இருப்பேன். இதை பற்றின ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஒரு இடத்துடைய நான் லொக்கேஷன் தரேன், இந்த ஒரு இடத்துக்கு வாங்க. ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சு.